ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான வாழ்க்கை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தாள்களை தாங்க அதிரடியாக பார்க்க போகிறோம். வாழ்க்கை பற்றி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோங்கிறத வாங்க இன்ட்ரோவில் சொல்கிறேன். வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கையில் மெயினாக நமக்கு ஆசீர்வாதம், அதிர்ஷ்டம் இது ரெண்டுமே தேவை. இது ரெண்டுமே வாழ்க்கையில் இருந்தால் தான் வாழ்க்கை நமக்கு ஜம்முன்னு இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் இது ரெண்டுமே நம்மளால் பெறுவது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒருவர் நினச்சாங்கன்னா இது ரெண்டையுமே நாம் பெற முடியும். அது வேறு யாரும் கிடையாது, நம்ம கூட வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் தான். நம்ம கூட வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் அவங்கக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கி அவங்க ஆசீர்வாதம் பெற்றுட்டா அதன் மூலிமா நமக்கு அதிர்ஷ்டமானது ஈஸியாக கிடைக்கும். கிரகங்களால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்கள்லேருந்து தப்பிப்பதற்கும், அது மட்டும் இல்லாமல் தெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைப்பதற்கும் நமக்கு முன்னோர்களுடைய ஆசி ரொம்ப முக்கியம். முன்னோர்களுடைய ஆசி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் இவங்களுடைய ஆசீர்வாதத்தை ஈஸியாக பெற முடியும். ஸோ அந்தளவுக்கு மிக சக்தி வாய்ந்தவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள். அப்பேற்பட்ட முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள் தான் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் ஒவ்வொரு சிறப்பு கொண்டிருக்கு. அந்த சிறப்புக்கேற்ப அமாவாசையில் நாம் அவங்கள வழிபாடு செய்தாவே அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் இப்போ ஒரு சிறப்பான அமாவாசை வரப்போகுது. அந்த சிறப்பான அமாவாசையில் சிறப்பான முறையில் கிரகங்களும் அமைகிறது. அதனால் ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். அதில் கும்பமில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய அந்த முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதோடு உங்களுக்கு முதல் கடமையாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். இதை நீங்கள் செய்தீங்கன்னா தான் முன்னோர்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். முன்னோர்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க எதை செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதை செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்றைக்கு அமாவாசை வரப்போகுதுன்னா மே மாதம் 16ஆம் தேதி கரெக்டாக அன்னைக்கு தமிழ் மாதம் 2வது மாதமான வைகாசியுடைய 2ஆம் நாள் கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை. நிறைஞ்ச இந்த சனிக்கிழமை தான் அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை சனிக்கிழமை வர்றதுனால இது சனி மகா அமாவாசை என்று அழைக்கப்படுது. கூடவே இந்த அமாவாசையில் முருக பெருமானுக்கு உகந்த கார்த்திகை விரதமும் வருது. ஸோ கார்த்திகை விரதமும் சேர்ந்து வர்றதுனால இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது. தலையெழுத்து மாறக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை. இந்த அமாவாசையில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற குறிப்பிட்ட சில விஷயங்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அந்த விஷயம் என்னங்கிறத முதல்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த விஷயத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது முதல்ல அமாவாசையில் செய்ய வேண்டிய முறையான பரிகாரங்களை சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களை கிரகங்களால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான ராசிப்படி என்ன செய்யணுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஒரு வைகாசி சனி அமாவாசையில் உங்கள் ராசிப்படி இந்த விஷயங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க. ஆக்சுவலி முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையவும், சாந்தி அடைந்த ஆன்மாவிடமிருந்து ஆசி பெறுவதும் ஒவ்வொருவரும் உங்கள் ராசிக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்த எளிய தான தர்மங்களை செய்யுங்க. இது பித்திருக்களுடைய நல்லாசை பெறுவதற்கு ஈஸியாக இருக்கும். இது உங்களுடைய கடமையாக நினச்சி நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம். கடமையாக நீங்கள் இதை செய்ய தவறிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் இதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலை ஓரங்களில் நிறைய பேர் இப்போலாம் இருக்கிறாங்களா ஆதரவின்றி, அந்த மாதிரி ஆதரவின்றி ரொம்ப அல்லோல் படக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெட்ஷீட் காலணி எடுத்து அவங்களுக்கு உதவிகள் செய்யணும். இந்த ஒரு விஷயத்தை செய்திங்கன்னா முன்னோர்களுடைய ஆசி தேடி வரும். அதனால் கும்ப ராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தை இந்த அமாவாசையில் செய்ய வேண்டும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னோர்களுடைய ஆசி தானாக தேடி வரும். ஒருத்தருக்கு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். யாராவது ஒருத்தருக்காவது வாங்கி தர முயற்சி பண்ணுங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதாங்க. உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி பரிகாரம் செய்கிறதுனால
இந்த அமாவாசையிலேருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற முழு பலனை இப்போ நான் உங்களுக்கு கிரகங்கள் மூலிமா சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கும்ப ராசிக்காரங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிறது நோட் பண்ணி இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கும்ப ராசினருக்கு இந்த அமாவாசையில் என்ன விதமான நல்ல பலன்கள் கிடைக்கும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், பலன்கள், பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வைகாசி அமாவாசையில் செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் முக்கியமான பயிற்சிகளை சந்திக்குது. அதுவும் இந்த அமாவாசை ஆரம்பத்தில் ரிஷப ராசியில் செவ்வாய், புதன், சூரியன் ஆகியவை ஒன்றாக கூடக்கூடிய நிலை உருவாகுது. அதனை தொடர்ந்து அமாவாசை பிற்பகுதியில் ரிஷபத்தில் புதன் மற்றும் சூரியன் இணையக்கூடிய சேர்க்கையும் நடைபெறுது. இதெல்லாம் வைத்து தான் இந்த அமைப்புகள் 12 ராசிக்காரங்க வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. அந்த வகையில் தான் உங்கள் ராசினருக்கு தொழில், வருமானம், குடும்பம், ஆரோக்கியம் உள்ளிட்ட பல துறைகளில் தாக்கமானது இருக்கும். ஸோ இந்த துறைகளில் எவ்வாறு தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தான் விரிவாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கும்ப ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த அமாவாசையில் காதல் இணைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மெயினாக கணவன் மனைவிக்குள் இணக்கமானது ஏற்படும், காதல் கைகூடும், வெளியூர் செல்வது, சுற்றுலா செல்வது போன்ற யோகங்கள் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது, மொபைல் வாங்குவது, டிவி, ஃப்ரிட்ஜ் வாங்குவது போன்ற யோகமும் உண்டாகும். அதோடு மொபைல்களை அப்டேட் செய்கிறதா இருந்தால் செய்து கொள்ளலாம். இப்போ அதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதே போல் தேவையில்லாத பழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஸோ அது ரொம்ப நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இளைய சகோதரன், சகோதரிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. நிறைய பேருக்கு காது, மூக்கு, தொண்டை, பல் மருத்துவக்கூடிய இது மாதிரிலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதோடு செவ்வாய் பலமாக இருப்பதால் ஆர்கிடெக்சர் படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சிவில் சர்வீஸ் படிப்பவர்களுக்கு வெற்றி ஏற்படும். அதனால் வெற்றி ஏற்பட கடுமையாக உயருங்க. அலுவலகத்தில் கூட உங்கள் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வரலாம். வேலை மாற்றம் நினைப்பவர்கள் நல்ல வாய்ப்புகளை பெறலாம். மேல் அதிகாரிகளோடு பேசும்போது அமைதியாக நடந்து கொள்வது நல்லது. அமைதி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வேலையே பாதிப்பாகவும் வாய்ப்பு இருக்குது. வருமானம் சீராக இருக்கும். பழைய கடன்களை குறைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு உயரும். குடும்பத்திற்காக சில பெரிய செலவுகள் வரலாம். குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் குறையும். கணவன் மனைவியிடையே புரிதல் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல செய்தி கிடைக்கலாம். உறவினர்களுடைய ஆதரவு இருக்கும். உங்களுக்கு மொத்தமாக பார்க்கும்போது இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மெயினாக இதனை தொடர்ந்து படிப்பில் கவனமானது அதிகரிக்கணும். போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமான காலமாக இருக்கும். ஆசிரியர்களுடைய உதவி கூட கிடைக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மீடியா தொழில், கலைத்துறை, நாடன கலைஞர்கள், பாடகர்களுக்கு அற்புதமாக இருக்கும். ருத்ராபிஷேகம் செய்து ருத்ரனை வழிபாடு செய்வது இந்த டைம் ஏற்றத்தை தரும். சந்தோஷ ரீதியாக 80%, பொருளாதார ரீதியாக 85% ஏற்றத்தை தரும். அதனால் இந்த டைம் அந்த மாதிரி செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் கும்பராசியாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.